தினம் ஒரு குரல் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக திருக்குறளை பார்த்தோம்னா எத்தனையோ குரல்கள் நமக்கு மனதை தொடக்கூடிய குரலாக இருந்தாலும் என் மனதை கவர்ந்திருக்கக்கூடிய குரல் அப்படின்னு பார்த்தோம்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் முதல் அதனின் அதனின் இளன். இப்ப அந்த குரல் வழியாக பார்ப்போமானால், ஒரு மனிதனுக்கு ஆசைன்னு சொல்லப்படக்கூடியது இருக்குமே, ஆனால் அந்த ஆசை தான் அவன் அழிவுக்கு காரணமாக இருக்கின்றன. இப்ப அந்த குரலை பார்க்கின்ற பொழுது உதடு ஒட்டாது. காரணம், ஆசை என்பது நம்மிடம் இருப்பதனால அப்படி படைத்தார்கள் இருக்கின்றார். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். பாத்தீங்க, உதடே ஒட்டாமல் இருக்கின்றன. சரி, ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டால் அதுக்கு உதடுக்கு ஒட்டக்கூடிய குரலையும் படைத்தார்கள் இருக்கின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்ப ஆசை இருந்தால் உதடுகள் ஒட்டாமையும், ஆசை என்பது ஒன்று மண்ணில் நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா உதடு ஒட்டக்கூடிய வகையில் படைத்து அருள் இருப்பதனால வள்ளுவர் பெருந்தைன்னு சொல்லப்படக்கூடியவன் ஒரு தீர்க்கதரிசி தான். மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.